நட்சத்திர கனவுகள் அத்தியாயம் 21. கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி யாழ்மதியை கண்டதும், ஹே மதி, எப்ப வந்த? கூவலோடு அழைத்துக் கொண்டு ஓடி வர அவளை கண்டதும் எழுந்து அணைத்துக் கொண்டாள். 3 நாள் ஆச்சு, இங்க இப்போதான் வந்த. நீ எப்படி இருக்க? காலேஜ் வாழ்க்கைலாம் எப்படி போகுது? ஓய், நீ என்ன கலெக்டர் வாழ்க்கையா வாழ்ற? அதே காலேஜ் வாழ்க்கை தானே? ஏதோ போகுது. எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட் மந்த் முழுக்க லீவ். ஆனா உனக்கு மட்டும் காலேஜ் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ரிசல்ட் எப்போ வரும்? நல்லா எழுதிருக்கியா? ஐயோ, ஏண்டி படிப்பை முடிச்சாலும் படிப்புங்கிற வார்த்தையை மட்டும் போகவே போகாது போல என்னை விட்டு. அத பத்தி பேசாத. அது சரிதான். அப்போ மேடம் இனிமே ஃப்ரீ. ஹே மதி, இங்கே இருந்துற. இளையாக்கா போனதுக்கு அப்புறம் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் நானு. நீ இருந்த ஜாலியா இருக்கும். ஆமாண்டி, சொல்லுவ. ஒரு வானரத்தையே என்னால தாங்க முடியல, இதுல உன் கூட சேர்ந்து இவளுமா? கேட்டவாறு அங்கு வந்தார் விஷாலாட்சி. அத்த, நீங்க பாக்கத்தானே போறீங்க வருங்காலத்துல உங்களை என்ன வழி பண்றேன்னு. பாப்போண்டி, பாப்போம். ஆமா, எப்படி வந்த? அப்பா எக்ஸல்ல வந்தேன். இந்தாடி, உனக்கு தட்டமுறுக்கு பிடிக்கும்னு உங்க அத்தை சுட்டு கொடுத்துருக்கு. கூறியவாறு ஒரு கவரினை நீட்ட ஆவலோடு அதனை வாங்கி சோஃபாவில் அமர்ந்தாள் தமிழ்ச்செல்வி. அப்பா, இந்தாங்க அத்தை சுட்ட முறுக்கு. எடுத்ததும் முதலில் அதனை தந்தையிடம் நீட்ட அவரின் மறுபுறம் அமர்ந்திருந்த யாழ்மதியோ பிடுங்கினாள். மாமா, என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்டா என் மாமா சாப்பிட்ட மாதிரி, அப்படித்தானே மாமா? கேட்டவாறு புன்னகையோடு அதனை சாப்பிட சிரித்தவாறே கண்டார் சங்கரமூர்த்தி. பாருங்கப்பா, அவளுக்கு வேணுமா, உடனே என்ன காரணம் சொல்றான்னு. ஏடி மதி, என்ன கட்டிக்க போறதுக்கு முன்னாடியே டாக்டர் மாதிரி பேசுறியே. அப்போ அண்ணன் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இனி இவதாப்பா உங்களை கண்ட்ரோல் பண்ண போறா. பிடிச்சத சாப்பாடு போடாம வாட்டி வதப்பா பாருங்க உங்களை. ஆமா, அதுக்கு என்னடி இப்போ? அப்பா, இப்போ 2ல ஒரு முடிவு தெரியணும். உங்களுக்கு நான் முக்கியமா, இந்த குரங்கு முக்கியமா? தந்தையை பார்த்து திரும்பி சமணமிட்டு அமர்ந்த தமிழ் கேட்க, என்னது நான் குரங்கா? நீதாண்டி தின்னி பண்ணி பாரு. என் அம்மா சுட்ட முறுக்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே கொடுக்காம நீயே காலி பண்ற இப்போ. இது அத்தை எனக்காக சுட்டு கொடுத்தது. இப்ப எதுக்கு நீ பேச்ச மாத்துற? அப்பா, நீங்க சொல்லுங்கப்பா என்றதும், மாமா, என்னத்தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என சண்டைக்கு நிற்பது போல் யாழ்மதி கேட்க மனதிற்குள்ளோ மழை அளவு சந்தோஷம் இருந்தது. 2 பேருமே என் உசுறுதாண்டா கூறியவாறு இருவரையும் தன் தோளோடு அணைத்துக் கொண்டார். என் செல்ல அப்பா, என் செல்ல மாமா. இருவரும் இருபுறமும் கொஞ்ச அதே நேரம் கையில் காஃபியோடு வந்தார் விஷாலாட்சி. போதுண்டி கொஞ்சினது, காஃபி எடுத்து குடிங்க 2 பேரும் முறைப்போடு கூற அதனை கண்ட யாழ்மதியோ, ஏன் அத்தை, நீங்க தினமும் என் மாமாவை கொஞ்சம் தானே செய்யறீங்க, பின்ன இப்ப எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க கிண்டலோடு கேட்கவே, அடி என்னடி வாய்க்குழுப்பு கூடுது உனக்கு? அப்படியா? பின்ன உங்கள மாதிரி நானும் இந்த வீட்டு மருமகள்ல. அப்படி மருமகளை வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் ஆடுறையே, வந்தா என்ன செய்ய காத்திருக்கையோ. நீங்க என்னங்க இதுக்கு கூட உட்கார்ந்துகிட்டு போங்க, தோப்பு பக்கம் போய் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஆமா ஆமா இழுத்துக்கொண்டு யாழ்மதியும் கூற விஷாலாட்சி கரத்தினை உங்கவே தன் மாமாவின் பின்னே மறைந்து கொண்டார். அப்படியே மகிழ்ச்சியோடு நேரம் செல்ல மகாலட்சுமி சுட்டு கொடுத்த முறுக்கும் காலியாகிவிட, சரி மாமா, நான் கிளம்புறேன், இருட்டாக போகுது கூறியவளோ எழ முயன்றாள். ஏனோ தன் மருமகளை இப்போதே இங்கே வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. நில்லத்தா. என்ன மாமா, ஒரு 2 நாள் இங்கே இருக்க வேண்டியதானத்தா? தமிழ் தனியா இருக்கேன்னு சொல்றால. ஆமா மதி, இன்னைக்கு ஒரு நாளாவது இங்கே இரேன். தடிக்கு விழுந்தா மாமா வீடு, எந்திரிச்சு நின்னா அப்பன் வீடு. நான் என்ன 1000 கிலோமீட்டர் தூரமா இருக்கேன்? இதோ பக்கத்துல 2 கிலோமீட்டர் தானே. நினைச்ச நேரம் வர போறேன், போக போறேன். ஆனாலும் மாமா, இவளுக்காக தானே நீங்க சொல்றீங்களே தவிர உங்க மனசுக்கு தோணலையா நான் இங்க இருக்கணும்னு? ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? இந்த நாக்கை துருத்தி அழகு காட்டி சைகை செய்யவே சிரித்தார் சங்கரமூர்த்தி. உன்னோட விருப்பம் தாம்மா. நாளைக்கு நான் டவுனுக்கு வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்துல ரெஷ்யூம் கொடுக்க போகணுமாமா. முடிச்சிட்டு நேரா இங்க வந்துடுறேன். ஆமா, பாட்டி எங்க காணோமே? அவங்க உள்ளக்க ரூம்ல தான் இருக்காக என்றதும் அவரின் அறை நோக்கி பார்ப்பதற்கு சென்றாள். தமிழ்ச்செல்வி மனதிற்குள் என்ன இருந்தாலும் இவர்களாக கண்டுபிடித்தால் மட்டுமே உண்டு.
அவளாக எதுவும் வாய் திறந்து சொல்வதில்லை. சற்று முன் அவள் கூறியதை நினைத்து மகளை கண்ட சங்கரமூர்த்தி, உனக்கு உன் அக்கா அண்ணங்க இல்லாம தனியா ஒத்தியில இருக்க கஷ்டமா இருக்காடா? வருத்தமோடு கேட்கவே, அப்படிதான் தோணுது, அதான் மதிக்கிட்ட அப்படி சொன்னேன்பா. சரிடா, அப்ப சீக்கிரம் உன் அத்தை மாமா கிட்ட பேசி உன் அண்ணன் தேவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் மதிய. உண்மையாவாப்பா? அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. அவளோட கூற தலையை வருடி கொடுத்தார். அப்படியே ஒரு வாரம் கடந்திருக்க, அடிக்கடி வரப்போகவென்று யாழ்மதி இருக்க, அவள் படிப்பு முடித்து வெட்டியாக பொழுதினை கழிக்கிறாள் என்பதை கவனித்தார் சங்கரமூர்த்தி. காலை உணவினை உண்டு முடித்து சோஃபாவில் அமர்ந்திருந்த யாழ்மதியிடம், மதி, நீ சும்மாதானே இருக்க, மாமாக்கு ஒரு உதவி பண்றியா? கேட்க, என்ன மாமா சொல்லுங்க, பண்றேன். எப்படியும் இந்த வீட்டு வரவு செலவெல்லாம் விஷாலாச்சி தான் பாக்குறா. இந்த வேலைக கணக்கு வழக்கு எல்லாம் நான் ஒத்தியில தான் பாத்துட்டு கிடக்குறேன். அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வந்து தினமும் வீட்டுல உட்காந்து கணக்க பாக்குறது கஷ்டமா இருக்குதா. நீ சாயங்காலம் வந்து கணக்கு நோட்டு தரேன், வரவு செலவு மட்டும் பாத்துறியா? சரி மாமா, அதுக்கு என்ன, தாராளமா பாத்துரலாம். எப்படி எனக்கு வேலை கிடைக்க கொஞ்ச நாள் இருக்கு. இன்டர்வியூ அடுத்த மாசம் தான் எடுக்கிறேனே சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் இந்த வேலையாவது நான் பாக்குறேன் என்றதும் சங்கரமூர்த்திக்கு நிம்மதி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் தன் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவரின் மனதில் நீண்ட நாட்களாக ஓடியது. தன் இரு மகன்களுக்கு இங்கே இருப்பதிலும் சரி, தாங்கள் பார்க்கும் வேலையிலும் சரி ஒத்து வராத ஒன்று. வருங்காலத்தில் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தால் இதனை கவனிக்க யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தோன்றிய நொடி யாழ்மதியை மட்டுமே முழுமையாக நம்பினார். மறுநாள் கூறியது போல் கணக்கு நோட்டுகளை கொண்டு வந்து முன்னே வைக்க, இதுவரைக்கும் அவர் பார்க்கும் தொழில்கள் என்ன என்று தெரியுமே, எவ்வளவு இருக்கும் என்று தெரியாது. விஷாலாட்சிக்கு இதில் முதலில் விருப்பமில்லை என்றாலும் மகள்கள் இருவரும் திருமணம் முடிந்து வேறு வீட்டுக்கு செல்பவர்கள். ருத்ரா இலாவுக்கு திருமணம் முடிந்தாலும் வேலை பார்க்கும் இடத்தில்தான் இருப்பார்கள். தனக்கு இதனை பற்றி தெரியாது. பின் இங்கே யார் பார்த்தால் என்ன என்று நீ விட்டுவிட்டார். என்ன மாமா, வயலு தோப்பு பண்ணைக்கு இவ்ளோ பெரிய நோட்டா? இப்ப புரியுதாடா நான் படுற பாடு என்னன்னு. சரி, நான் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கொன்னி. இது வந்து தோப்புக்கு, வயலுக்கும் வேலை பார்க்கிற ஆள் கூலி, லோடு ஏத்திட்டு போறது வர்றது, மருந்தெல்லாம் வாங்கின செலவு எல்லாமே இருக்கும் வரவெல்லாம். ஏன் மாமா, எதுக்கு மருந்து வாங்குறீங்க? இயற்கை உரம் போடாம செயற்கை உரமா போடுவீங்க நீங்க நிலத்துக்கு? என்ன பண்ண, அது போட்டாதானே தான் நல்லா விளைச்சல் வருது. சரி விடுங்க, நானு அங்க நிலத்துக்கு வந்து மண்ணை பரிசோதனை பண்ணி என்னன்னு பாக்குறேன். சரிடாமா. அப்புறம் இது நம்ம ரைஸ் மில் கணக்கு, மாட்டு பண்ண கணக்கு, அப்புறம் இந்த நோட்டு கோழி பண்ண, அது போக வாராத்தாடு மேய்க்கிறவங்க கணக்கு இருக்கு. இது அப்பப்ப பார்த்தா போதும். இது மட்டும் தினமும் ஒரு கணக்கு நோட்டு பாருத்தா. எங்க மாமா, நீங்க தினமும் இத பார்த்து வெளியில இந்த இடத்துக்கெல்லாம் போய் சுத்திட்டு வருவீங்களா? ஆச்சரியமாக கேட்டாள். ஆமாடா கண்ணு, என்ன பண்ண, பார்த்துத்தானே ஆகணும். எதுக்கு மாமா இப்படி உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? உங்க மகனுக்கு 2 பேர் கை நிறைய சம்பளம் வாங்க, நீங்க சொகுசா வீட்டுல உட்காருவீங்களா? அதை விட்டுட்டு இப்படி அலைச்சல தேடிக்கிறீங்களே வருத்தமோடு கூறினாள். நல்லா சொல்லி புரியுற மாதிரி உன் மாமனுக்கு நான் சொன்ன எங்க கேக்குறாரு இந்த மனுஷன்? அங்கே வந்து காஃபியை வைத்து புலம்பிக் கொண்டு சென்றார் விஷாலாட்சி. இது எல்லாம் நம்மளோட வருமானத்துக்காக பாக்கலடா. ஒரு காலத்துல இதுதான் சோறு போட்டு நம்மள பொழைக்க வச்சது. அந்த தொழிலை எப்படி விட முடியும்? இப்ப நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க குடும்பம் என்னாக சொல்லு? வேற வேலைக்கு அவங்க போனாலும் ஒவ்வொருத்தரும் இந்த வேலையை தவிர வேற எந்த வேலை செய்ய தெரியாதவங்களும் இருக்காங்க பல பேரு. அதுக்கு தாமா இது. அதுவும் இல்லாம இந்த உடம்பு போற வரைக்கும் மகன் காசுல வாழணும்னு நினப்பு மட்டும் வராதுடா எனக்கு. இந்த வைராத்தியக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. உங்களுக்கு ஒரு உதவியாளர் மாதிரி, அதான் அந்த கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, அப்படியாவது வச்சுக்கலாம்ல. அது எதுக்கு இப்ப, தேவைப்படும் போது வச்சுக்கலாம். அதான் இப்ப நீ இருக்கியத்தா. அப்ப ஒழுங்கா எனக்கு சம்பளம் கொடுக்கணும் சொல்லிட்டேன். இந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பூராமே உனக்கு தானடா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இதத்தான் சொல்றீங்க, ஆனா கொடுக்கதான் மாட்டிக்கீங்க. உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எப்படி வாங்குறேன்னு பாருங்க. மிரட்டலோடு கூற தன் தங்கையின் மகளை கண்டு சிரித்தவாறு அமர்ந்திருந்தார். அதன் பின் கணக்கு வழக்குகளை யாழ்மதி பார்க்க ஆரம்பிக்க, அப்படியே நாட்கள் செல்ல விலையையும் அழைத்து சென்று தொழிலை எப்படி கவனிக்க வேண்டும்,
என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். அவளுமே ஆர்வமோடு கவனத்தோடு கற்றுக்கொள்ள அப்போது அவரின் எண்ணம் வருங்காலத்தில் சரியாக நடக்கும் என சங்கரமூர்த்தி அறிந்திருக்கவில்லை. அதேபோல் தன் மாமா சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வேலையும் பின்வரும் நாட்களில் தனக்கும் உதவும் என அவளும் நினைத்து பார்க்கவில்லை.